ஆஹா கல்யாணம் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்கே அழகி பாப்பா மகா கிட்டேயும் ஐஸ்வர்யா கிட்டேயும் ரொம்ப நெருங்கி பாசமாக பழகிறத பார்த்து சித்ரா தேவி ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே சித்ரா தேவி மகா கிட்ட, இதெல்லாம் உனக்கு தேவையா மகா? இந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னே தெரியல. ஏதோ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்க. இந்த பொண்ணால் பெரிய பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு மட்டும் இதெல்லாம் தெரியுது. இந்த பிள்ளை எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலோ அப்போவே குழப்பம் அதிகமாயிருச்சு. இந்த பிள்ளையோட அப்பா யாருன்னு தெரிகிற வரைக்கும் இங்கே நிம்மதியாகவே வீட்டில் இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது யார் என்னன்னே தெரியாத இந்த பிள்ளைக்கிட்ட இவ்வளோ பாசமாக அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து இவ்வளோ நெருக்கமாக நீங்கள் பழகிட்டு அப்புறம் இந்த பிள்ளைக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு தெரிய வந்துச்சுன்னா அவள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாளா? அதனால் இந்த குழந்தைகிட்ட இப்படி பாசத்தை காட்டுறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு உங்கள் வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சித்ராதேவி. அது மட்டும் இல்லாமல் சித்ராதேவி அழகி பாப்பாவையும் திட்டுறாங்க. ஏய், நீ ஆசிரமத்தில் இருக்கும்போது இப்படி தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தியா? இப்படி தான் சந்தோஷமாக அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டே இருந்தியா என்ன? வீட்டில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு உனக்கு தெரியவே தெரியாதா? நீ சத்தம் போடுறதுனால என்னால் ஒழுங்காக தூங்க முடியல. தலை வலிக்குதுன்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா என்ன மகா இது? நீங்கள்லாம் சேர்ந்து விளையாடுறேன்னு சொல்லி இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த அந்த குழந்தை எவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்கு. நீ கூட அதை எதையும் சொல்ல மாட்டியா? இந்த குழந்தை என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சோ அப்பயே எல்லாருக்கும் நிம்மதின்றது ஒன்று இல்லாமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அழகி பாப்பாவையும் ரொம்பவே திட்டுறாங்க சித்ராதேவி. என்ன ஆசிரமத்தில் இருக்கும்போது இப்படி தான் அங்கே சத்தம் போட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தியா? உன்னால் ஓரமாக ஒதுங்கி கொஞ்ச நேரம் கூட உட்காரவே முடியாதா? வீட்டில் யாருமே ரெஸ்ட் எடுக்காத மாதிரி இப்படியா சத்தம் போடுறது? அது மட்டும் இல்லாமல் மகா பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே வயசானவங்க. அவங்க கொஞ்ச நேரம் தூங்கணும்னு எதிர்பார்க்கும்போது இப்படியா இவளை வந்து சத்தம் போட வைக்கிறது அப்படின்னு திட்டுறாங்க. இப்படி சித்ராதேவி ரொம்ப கோவமாக அழகி பாப்பா கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்து தாத்தாவும், என்ன சித்ராதேவி எப்போ பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துலக்கெல்லாம் குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி வந்து திட்டிக்கிட்டே இருக்கியே, நீ ரெஸ்ட் எடுக்கணும்னா யாரும் விளையாடக்கூடாதா? அப்போ இந்த வீட்டில் உனக்குன்னு பேரனோ பேத்தியோ வர போகிறாங்க. அவங்க இப்படி விளையாண்டாலும் இப்படி தான் பேசுவியா என்ன? குழந்தையா பாரு. அடிக்கடி தேவையில்லாமல் இப்படி அழகிக்கிட்ட பிரச்சனை பண்ணி அழகிய திட்டலான்னு நினச்சேன்னா அவ்வளவுதான். குழந்தைங்க அப்படி இப்படின்னு விளையாட தான் செய்யும், சத்தம் வர தான் செய்யும். நாம தான் கொஞ்சம் பொறுமையாகவும் அனுசரணையாகவும் இருக்கணும். நீ முதல்ல ஒரு ரூமில் போய் ரெஸ்ட் எடு, இங்கே வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு திட்டிடுறாரு. இங்கே சித்ராதேவியும், என்னைக்கு இந்த குழந்தை வந்துச்சோ இங்கே கௌதம் மேலே எனக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது. நிம்மதியாக தூங்கக்கூட முடியல. இதுக்கிடையில் இந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோவமாக வருது. எதுக்காக தான் இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னே தெரியலையே. பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போகிறாங்க. இங்கே ராஜலக்ஷ்மி சூர்யாவை கூப்பிட்டு, என்ன சூர்யா, இந்த குழந்தை விஷயமா நீ டாக்டரை போய் பார்த்தியா? அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்களா? இந்த குழந்தை யாருன்ற உண்மையை நம்ம கண்டுபிடிச்சாதான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்க முடியும். இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த கௌதம சந்தேகப்பட்டாலும் சித்ராதேவி தன்னுடைய பையனை காப்பாற்றுறதுக்காக உங்கள் அப்பா மேலேயும் உங்கள் சித்தப்பா மேலேயும் கூட சந்தேகம் இருக்குன்னு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை உண்மையாகவே யாரு நம்ம வீட்டோட வாரிசு தானான்ற உண்மை தெரிகிற வரைக்கும் எனக்கே தூக்கம் வராது போல அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே சூர்யாவும், அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன். டாக்டர் சீக்கிரமாகவே ஒரு தேதியை வந்து சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் வந்துடுங்க, இதுக்குண்டான டெஸ்ட் எடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்காக கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குமா, அது போயிட்டுருக்கிறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகிட்டே இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னதான் இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில் வரதான் போகுது. அப்படி இந்த குழந்தை யார், நம்ம வீட்டோட வாரிசு தானா அப்படின்ற உண்மை மட்டும் தெரிய வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த வீட்டில் அந்த குழந்தை இருக்கணுமா வேண்டாமான்னு நம்ம முடிவு எடுத்துக்கலாமா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன் இவ்வளோ குழப்பமாக இருக்கீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜலக்ஷ்மியும், அப்படி இல்லை சூர்யா, திடீர்னு ஒரு குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்து இங்கே இந்த வீட்டோட வாரிசு தான் அப்படின்னு இப்படி சொல்லும்போது அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா என் பசங்களாக இருக்கட்டும், என் வீட்டுக்காரராக இருக்கட்டும், இவங்க யாரையுமே என்னால் சந்தேகப்பட்டு பார்க்க முடியலையே. அதனால தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும், சீக்கிரமாகவே டாக்டர் வந்தால் நல்லா இருக்கும்னு ஒரே யோசனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் ஐஸ்வர்யாவும் மகாவும் ரொம்ப சந்தோஷமாக இங்கே அழகி பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க கூட விளையாண்டுட்ருக்காங்க. இங்கே மகாவும் அழகி பாப்பா கிட்ட, ஆமாம் உன்னுடைய சின்ன வயசு ஃபோட்டோலாம் இருக்கா, அதெல்லாம் நீ எங்ககிட்ட காமிக்கிறியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மகா, எனக்கு அங்கே நிறைய சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் குழந்தையா இருக்கும்போது அவங்க எனக்கு எடுத்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இங்கே வருஷம் வருஷம் ஆசிரமத்தில் கொண்டாடுற ஆண்டு விழாவில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கட்டும், எல்லாமே என் பேக்கில் பத்திரமா இருக்குது. அவங்க என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே விடும்போதே அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். நீ அதை பார்க்குறியா மகா அப்படின்னு சொல்ல, எங்கள் ஐஸ்வர்யாவும் ரொம்ப சந்தோஷமாக, அப்போ உன்னை பற்றின ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கா, சின்ன வயசு ஃபோட்டோலாம் இருக்குதா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்போ நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேக்லேருந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கிறாங்க.
ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மகா. "பரவாயில்லையே, இதை விட குட்டி பொண்ணாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிறியே" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அழகி பாப்பாவும் "அப்போ நான் இப்போ அழகா இல்லையான்னு" சொல்லும்போது, "என் அழகி எப்பயுமே அழகு தான், உனக்கு என்ன அவ்வளோ அழகாக இருக்க நீ" அப்படின்னு சொல்லிட்டு, "உன் ஃபோட்டோவெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது இங்கே அனாமிகா வந்துட்டு, "என்ன நீங்கள் இவளை ரூமில் உட்கார வச்சு இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க, இவெல்லாம் யாரோ என்னவோ, ஏதோ கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டாங்கன்னா ஒரு ஓரமாக உட்கார வச்சு சாப்பாடை கொடுத்து ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் இவளை இப்படியா ரூமில் உட்கார வச்சு பார்த்துக்கிறது" அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே ஐஸ்வர்யாவும், "குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு நானும் இங்கே மகாவும் தேவையானதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். உனக்கு பிடிக்கலனா நீ ஒதுங்கி போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதுக்கு இப்போ வந்து அழகி பாப்பாவை அழ வைக்கணும்னு சொல்லி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. வீட்டில் உள்ள யாருமே அழகி பாப்பாவை பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா நாங்கள் மட்டும் குழந்தைய அப்படியேவா விட முடியும்? இல்லை அவள் பசியாக இருக்கட்டும்னு விட்டுட்டு நாங்கள் தான் சாப்பிட முடியுமா? அதனால் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவன் பாட்டுக்கு இருங்க. ஆனால் அதுக்குன்னுட்டு இங்கே அழகி பாப்பாவை அப்படியே தனியாக உட்கார வச்சு அழ வைக்கலாம் முடியாது. ஏன்னா குழந்தைய குழந்தையா பார்த்தா தான் அவளும் சந்தோஷமாக இருப்பா. ஆசிரமத்துலேருந்து எவ்வளோ ஆசாசையாக நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா. அப்படி இருக்கும்போது அவளை அழ வைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அனாமிகாவுக்கு அந்த குழந்தை வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்காததால் எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைய திட்டிகிட்டே இருக்காங்க. அவங்க அந்த குழந்தைக்கு உறுதுணையாக இருக்கிற மகாவையும் ஐஸ்வர்யாவையும் கூட வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. இங்கே விஜய் ரொம்ப சந்தோஷமாக அனாமிகாவோட சின்ன வயசு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்ருக்கும்போது இங்கே விஜய் கிட்ட போயிட்டு மகா பேசுகிறதுக்காக போகிறாங்க. "என்ன விஜய், என்ன செஞ்சிட்ருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "இல்லை நீ ரொம்ப போர் அடிச்சுது, அதான் என்னுடைய சின்ன வயசு ஃபோட்டோவாக இருக்கட்டும், அனாமிகாவோட சின்ன வயசு ஃபோட்டோன்னு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்ருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "ரொம்ப சூப்பர் தான் போங்க" அப்படின்னுட்டு அனாமிகாவோட ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் விஜய் மகா கிட்ட காமிக்கிறாங்க. அப்போ மகா இங்கே விஜய் ஃபோட்டோவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அனாமிகாவோட ஃபோட்டோவை எடுத்து கையில் வாங்கி பார்க்கும்போது தான், "இது என்ன, அழகி பாப்பாவோட சின்ன வயசு ஃபோட்டோவும் அனாமிகா சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோவும் ஒரே மாதிரி இருக்கே, அப்படி இருக்க எப்படி வாய்ப்பு உண்டு? இங்கே அனாமிகா யாரோ, இந்த அழகி பாப்பா யாரோ, அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரோட ஃபோட்டோ ஒன்றா இருக்க எப்படி வாய்ப்பு இருக்குது? ஒன்றுமே புரியலையே" அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே அனாமிகாவோட ஃபோட்டோவை இங்கே விஜய் கிட்ட, "விஜய், இந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் நான் எடுத்துக்கிட்டுமா? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ்வர்யா கிட்ட காட்டிட்டு அப்புறமா கொண்டு வந்து தரேன்னு" சொல்ல, அதுக்கு விஜயும், "சரி அண்ணி, தாராளமாக எடுத்துகிட்டு போங்க, இதில் என்ன இருக்குது? உங்களுக்கு அனாமிகாவோட சின்ன வயசு ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்க, "ஆமாம், அனாமிகா சின்ன வயசில் ரொம்ப அழகாக இருந்திருக்காங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ மேலே இவங்களுக்கு சந்தேகம் வந்ததால் அனாமிகாவோட சின்ன வயசு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஐஸ்வர்யாவுக்கிட்ட காமிக்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே ஐஸ்வர்யா மாசமாக இருக்கிறதுனால அழகி பாப்பாவை தான் கூடயே வச்சுக்கிட்டு அவங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே போன மகா ஐஸ்வர்யா கிட்ட பேசுகிறாங்க. "ஏ ஐஸ்வர்யா, கொஞ்சம் மெதுவாக எந்திரியேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டில் எல்லாருமே இந்த அழகி பாப்பா யாரு, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு" அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே ஐஸ்வர்யாவும், "என்ன, இந்த அழகி யாருன்ற உண்மை தெரிய வந்துருச்சா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு உண்மையாகவே இது யாருன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது" அப்படின்னு சொல்லி இங்கே அனாமிகாவோட சின்ன வயசு ஃபோட்டோவை ஐஸ்வர்யா கிட்ட காமிக்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா, "இது நம்ம அழகியோட ஃபோட்டோவாச்சே, இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன சந்தேகம் வரப்போகுது? ஏன் அழகி, மகா கிட்ட உன் ஃபோட்டோவெல்லாம் கொடுத்தியா என்ன?" அப்படின்னு கேட்க, "இல்லையே, என்னுடைய ஃபோட்டோ மறுபடியும் என் பேக்லேயே நான் பத்திரமா வச்சுட்டேனே." "ஆமாம் மகா, என்னுடைய ஃபோட்டோ உன்கிட்ட எப்படி வந்துச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க அழகி பாப்பாவும். ரொம்ப சந்தேகப்பட்டு கேட்குறாங்க ஐஸ்வர்யாவும். இதை பார்த்த உடனே மகாவுக்கு ரொம்பவே சந்தேகம் அதிகமாகுது அனாமிகா மேலே. உடனே இங்கே மகாவும் ஐஸ்வர்யா கிட்ட, "இது நம்ம அழகியோட ஃபோட்டோ கிடையாது, இது நம்ம அனாமிகாவோட ஃபோட்டோ" அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐஸ்வர்யா. "என்ன சொல்கிற? இங்கே நம்ம நேற்று அழகி ஃபோட்டோவை பார்க்கும்போது தானே இந்த மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும்போது அழகி ஃபோட்டோவும் அனாமிகாவோட சின்ன வயசு ஃபோட்டோவும் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இது எப்படி நடக்கும்?" அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தேகமாக கேட்குறாங்க. அனாமிகாவோட சின்ன வயசு ஃபோட்டோவும் அழகியோட ஃபோட்டோவும் ஒன்றா இருக்குது. இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அப்போ ஒருவேளை அனாமிகாவோட குழந்தையா இருக்குமா இந்த அழகி பாப்பா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, "அது எப்படி முடியும்? இப்போ தானே விஜய்க்கு அனாமிகாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த சந்தேகத்தை நம்ம வெளியில் போய் யார்கிட்டையாவது கேட்டால் மறுபடியும் பெரிய பிரச்சனையாயிருமே. இந்த ஃபோட்டோ ஆதாரத்தை வச்சு நம்ம எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியலையே" அப்படின்னு சொல்கிறாங்க மகா. அப்புறம் இங்கே அழகி பாப்பா கிட்ட ஒவ்வொரு கேள்வியாக மகா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "நீ இதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் இருக்க அனாமிகாவை நீ பார்த்துருக்கியா?" அப்படின்னு கேட்க, "இல்லை, நான் அவங்கள பார்த்ததே இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, உன்னை பார்க்குறதுக்கு ஆசிரமத்துக்கு இவங்க என்னைக்காவது வந்திருக்காங்களா? இல்லை எங்கேயாவது இவங்கள பார்த்த ஞாபகம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்க, அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை.
ஆனால் என்னை பார்க்க மட்டும் ஒருத்தர் வருவார். அவர் ரொம்ப வயசான தாத்தா. அப்பப்போ வந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறமா அவர் என்னை பார்க்கவும் வரல. அவரை பற்றி நானும் எதுவும் கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அழகி பாப்பாவுக்குன்னு சொந்தக்காரங்க யாரோ இருந்திருக்காங்க. ஆனால் ஏனோ ஒரு காரணத்தால் வந்து அழகி பாப்பாவை பார்க்காமையே இருந்திருக்காங்க. ஆனால் யார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியலையே, ரொம்ப குழப்பமால இருக்குன்னு சொல்ல அதுக்கு ஐஸ்வர்யா, ஏதோ இந்த அழகி பாப்பாவுக்கு அப்பா தான் இல்லை, இங்கே நம்ம வீட்டில் இருக்க யாரோ தான் இவளோட அப்பான்னு சொல்லி இங்கே வந்து சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இந்த அனாமிகா தான் இந்த அழகி பாப்பாவோட அம்மாவாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அனாமிகா அழகி பாப்பாவோட ஃபோட்டோஸை பார்த்துட்டு இங்கே ஐஸ்வர்யாவுக்கும் மகாவுக்கும் அனாமிகா மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. ஏதோ ஒரு தொடர்பு அனாமிகாவுக்கும் இந்த குழந்தைக்கும் இருக்குது. அது என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனும் தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. எங்கள் தாத்தா சூர்யாவை கூப்பிட்டு, என்ன சூர்யா, டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்தியா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே எங்கள் சூர்யாவும், தாத்தா நான் டாக்டர்கிட்ட இந்த விஷயமா பேசிட்டேன். நாளைக்கே எல்லாரும் இந்த டெஸ்ட்டுக்காக கிளம்பி போக வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே அனாமிகாவும், முதல்ல அதை செய்யுங்க, என்ன டெஸ்ட் வேணாலும் எடுங்க, ஆனால் இந்த குழந்தை இனி இங்கே இருக்கவே கூடாது. இந்த குழந்தை வந்ததுலேருந்தே வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ தான் இந்த குழந்தை நம்ம வீட்டை விட்டு போகுமோ அப்படின்ற யோசனை மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியல, வேலை பார்க்க முடியல, வீடே ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அனாமிகா எப்போ பார்த்தாலும் அழகி பாப்பாவை ரொம்ப குறையாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து தாத்தா அறிவுரை சொல்கிறாரு. குழந்தைன்னா அப்படிதாம்மா இருக்கும், நாம தான் கொஞ்சம் பொறுமையாக அனுசரணையாக கொண்டு போகணுமே தவிர்த்து குழந்தை மேலே தப்பு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம வீட்டுக்குன்னு குழந்தைங்க வந்தாலும் அப்படி தானே இருக்கும். அதனால் இதெல்லாம் பொறுத்துக்கணும் அனாமிகா அப்படின்னு சொல்ல, எங்கள் அனாமிகாவுக்கு எனக்கு என்னவோ இந்த குழந்தைய பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நம்ம வீட்டு வாரிசாக இருக்க வாய்ப்பும் இருந்திருக்காது. எப்படியாவது ரிசல்ட் நல்லபடியாக வந்து இந்த குழந்தை நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனாதே எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு சித்ராதேவியும் அனாமிகா சொல்கிறதுல எந்த தப்புமே இல்லை. இந்த குழந்தை எப்போ வந்ததோ வீட்டில் உள்ள எல்லாருமே என் பையன் கௌதம் மேலே தான் சந்தேகப்படுறீங்க, கண்டிப்பாக இந்த குழந்தை கௌதமோட குழந்தையாக தான் இருக்கும்னு எல்லாரும் கௌதமை ரொம்ப ஏளனமாக பேசுகிறீங்க. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என் பையனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சூர்யாவும், சித்தி அதான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உண்மை என்னென்னு தெரிஞ்சிருமே, அது வரைக்கும் யாரும் இந்த குழந்தைய பற்றியும் இல்லை வேறு எதை பற்றியும் நீங்கள் யாரும் பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. எனக்கு மட்டும் என்ன, இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கிறது சந்தோஷமாவா இருக்குது. தினமும் நைட்டு நல்லபடியாக பெட்டில் படுத்து தூங்க முடியல, மகா கூட சந்தோஷமாக பேச முடியல, மகா கிட்ட நெருங்கவே முடியாமல் இடையில இருக்கிறது இந்த குழந்தை தான். எப்போ இந்த ரிசல்ட் வந்து இந்த குழந்தை யாருடைய குழந்தை அப்படின்ற உண்மை தெரிய வருதோ அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே சூர்யாவும் யோசிக்கிறாரு. இதுக்கிடையில சித்ராதேவியும் இங்கே கௌதம் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு, டே கௌதம், உண்மையை சொல்லுடா, அம்மா கிட்டேயாவது இந்த குழந்தை உன்னுடைய குழந்தை தானா அப்படின்ற உண்மையை சொன்னேன்னா எல்லார்கிட்டையும் சொல்லி பேசி புரிய வச்சு எப்படியாவது இந்த குழந்தைய வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம். ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நீ தான் இந்த குழந்தையோட அப்பான்ற உண்மை தெரிய வந்ததுன்னு வச்சுக்க, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த குழந்தைக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்க, இங்கே அழுதுகிட்டே கௌதம், என்னம்மா நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க. வீட்டில் உள்ளவங்க தான் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா நீங்களும் நம்பாமல் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தால் என்னம்மா பதில் சொல்கிறது? நான் தான் சொன்னேன்ல, நான் எந்த தப்பும் பண்ணலை, இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த குழந்தையோட அப்பாவும் நான் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, என்னவோடா, ஆனால் உண்மை மட்டும் உன் பக்கம் திரும்பிச்சின்னு வச்சுக்க, நீ தான் அப்பான்ற உண்மை தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்ல, அம்மா உண்மை தானம்மா வரும், அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையோட அப்பா நான் இல்லைன்னு வந்ததுக்கப்புறமா என்னை இப்படி கேள்வி கேட்க மாட்டீங்கல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு சொல்ல, இங்கே கௌதம் நைட்டெல்லாம் யோசிக்கிறாரு. அம்மாவும் ஐஸ்வர்யாவும் தான் என்னை கேள்வி கேட்குறாங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாரும் என்னையே சந்தேகமால பார்க்குறாங்க, அதுலேயும் இந்த சூர்யாவோட அம்மா வேற, நான் தான் இந்த குழந்தைக்கு அப்பாவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மேலேயோ இல்லை விஜய் மேலேயோ இருக்கிற நம்பிக்கையில் என்ன ஏளனமால பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது பேசாமல் யாருக்குமே தெரியாமல் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவோமா? இந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுலேருந்தே எல்லாரும் எனக்கு தர வேண்டிய மரியாதையை தரமாட்டேங்கிறாங்க, சந்தேகப்பட்டு பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, நான் தான் இந்த வேலையெல்லாம் செய்வேன், எனக்கு தான் இந்த குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்லாம் வேற யோசிக்கிறாங்களே. பேசாமல் யாருக்குமே தெரியாமல் இந்த குழந்தைய எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுக்க வேண்டாம், இந்த குழந்தை எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க அப்படின்னு நினச்ச கௌதம் யாருக்குமே தெரியாமல் தூங்கிட்டு இருக்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வெளியில் எங்கேயாவது உட்கார வச்சுட்டு வந்துடுவோம், எங்கே இருக்கோன்னு தெரியாமல் குழந்தை அவள் பாட்டுக்கு எங்கேயாவது போகட்டும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எங்கள் அம்மா பேசுகிற பேச்சால் ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட்டில் இந்த குழந்தை என்னுடைய குழந்தைன்னு வந்துட்டாலோ இல்லை டெஸ்ட் ரிப்போர்ட் மாறி என் பக்கம் பிரச்சனை திரும்பிட்டாலோ அப்புறம் என்னால் இவங்களுக்கு பதில் சொல்லவே முடியாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் குழந்தைய இங்கே வீட்டிலேருந்து
தூக்கிட்டு போய் அங்கே வெளியில் விட்டுட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாரு கௌதம். இங்கே மகா கிட்டேயே அந்த அழகி பாப்பா தூங்கிட்டு இருக்கிறதுனால சூர்யாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. நான் இத்தனை நாள் கீழே படுத்ததே இல்லை, என்னால் ஒன்றுமே முடிய மாட்டேங்குது. அங்கே மகாவும் அந்த குழந்தையும் பெட்டில் படுத்துக்கிறாங்க, என்னால் ஒழுங்காக தூங்காததுனால ஆஃபீஸில் போய் வேலை கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழகி பாப்பா நல்லா அசந்து பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கீழே படுக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த சூர்யா அழகி பாப்பாவை பக்கத்து ரூமில் இருக்க பெட்டில் போய் படுக்க வச்சுட்டு, நம்ம ரூமில் இப்பயாவது நிம்மதியாக தூங்கலாம். அழகி பாப்பா என்னைக்கு நம்ம ரூமுக்கு வந்தாலோ அன்னையிலேருந்து மகா என்ன கண்டுக்கிறதும் இல்லை, என்கிட்ட ஒழுங்காக பேசுகிறதும் இல்லை. இங்கே மகா கிட்ட சந்தோஷமாக பேசலாம், கொஞ்ச நேரம் செலவிடலான்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் அழகி தான் முக்கியம்னுட்டு அழகி குழந்தை பின்னாடியே போயிட்டுருக்கா இந்த மகா. தூங்க கூட எனக்கு வழி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டே இருக்காரு சூர்யா. இங்கே திடீர்னு அழகி பாப்பாவை எந்திரிச்சு பார்த்த மகாவும், என்னது இது, பக்கத்தில் தானே அழகி படுத்திருந்தா, அவள் எங்கே போனா, ஒரு வேளை ரெஸ்ட் ரூம் போயிருப்பாளா அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்க்குறாங்க. அழகி தன்னுடைய ரூமில் இல்லை, அழகி குழந்தை எங்கே போயிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறி போயிடுறாங்க மகா. சூர்யா தான் அழகி பாப்பாவை பக்கத்து ரூமில் படுக்க வச்சிருக்காருன்ற விஷயம் தெரியாத மகா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க, பதறி போயிருக்காங்க. இங்கே சூர்யா நல்லா நிம்மதியாக பெட்டில் படுத்து தொங்கிட்டு இருக்காரு. இங்கே கௌதம் தான் மேலே எந்த தப்பும் வரக்கூடாது, யாரும் இனி சந்தேகப்படவே கூடாதுன்னு சொல்லிட்டு அழகி பாப்பாவை நல்லா தூங்கிட்டு இருக்க பாப்பாவை வெளியில் கூட்டிகிட்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி, எங்கே அழகி பாப்பா தூங்குறான்னு தெரியலையே, மகா ரூமில் தான் படுக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்க்க அங்கேயும் இல்லை. பக்கத்து ரூமில் போய் பார்க்கும்போது இங்கே அழகி பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அழகி பாப்பாவை யாருக்குமே தெரியாமல் மெதுவாக வெளியில் தூக்கிட்டு போகிறாரு கௌதம். இங்கே அழகி பாப்பா தன்னுடைய ரூமில் இல்லை, எங்கேயாவது போயிருக்காளான்னு சொல்லிட்டு வெளியில் வந்த மகா இங்கே கௌதம் அழகி பாப்பாவை தூக்கிட்டு போகிறத பார்த்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோவப்பட்டுட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே எழுப்புற மாதிரி ரொம்ப சத்தமாக மகா வந்து சத்தம் போட்டுடுறாங்க. என்ன கௌதம் செய்கிறீங்க நீங்கள், அழகி பாப்பாவை குழந்தைய நீங்கள் எங்கே தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க, வீட்டில் உள்ள எல்லாருமே மகாவோட சத்தத்தை கேட்டுட்டு அங்கே ஹாலுக்கு வராங்க. இங்கே வந்த தாத்தாவும் பாட்டியும், என்ன மகா எதுக்காக இவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே சூர்யாவும், இவளுக்கு வேற வேலையே இல்லை, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது இப்படியா மகா சத்தம் போடுறது, 2 நாள் அந்த குழந்தை எப்போ நம்ம வீட்டுக்கு வந்துச்சோ எனக்கு நிம்மதியான தூக்கம் கூட இல்லை, அப்புறம் ஆஃபீஸில் போய் நான் எப்படி வேலை செய்கிறது, இப்போ எதுக்காக இப்படி சத்தம் போட்டேன் அப்படின்னு சூர்யா இங்கே மகாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே மகா, அங்கே பாருங்க அழகி பாப்பா எங்கே இருக்கான்னுட்டு அப்படின்னு சொல்ல, இங்கே கௌதம் அழகி பாப்பாவை தூக்கி வச்சிருக்காரு. இதை பார்த்த உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நடக்குதுங்க, கௌதம் எதுக்காக இவ்வளோ லேட் நைட்டில் அழகி பாப்பாவை எங்கே தூக்கிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க, கௌதம் திருன்னு முழிக்கிறாரு. என்ன பதில் சொல்லன்னு தெரியலையே, என் மேலே எந்த தப்புமே இல்லை, வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேலே சந்தேகப்படுறாங்கன்றதுக்காக தான் நான் இப்படி செய்யலான்னு நினச்சேன். ஆனால் இப்படி மகா வருவாங்க, சத்தம் போடுவாங்க, வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி வந்து நின்று நான் இவங்ககிட்டலாம் வசமாக மாட்டிப்பேன்னு தெரியாமல் போச்சே, எந்த தப்புமே செய்யாத இப்போ என்ன எல்லாரும் சந்தேகப்பட போகிறாங்க அப்படின்னு பதில் பேசாமல் நிற்கிறாரு கௌதம். உடனே இங்கே மகாவும் தாத்தா கிட்ட, பார்த்தீங்களா தாத்தா, நான் என் ரூமில் தான் இங்கே குழந்தைய தூங்க வச்சுருந்தேன், ஆனால் குழந்தை காணும்னு உடனே தான் எங்கே ஏதுன்னு தேடி பார்க்கறதுக்காக வெளியில் வந்தேன், ஆனால் கௌதம் இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம் கௌதம், குழந்தைய எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மகா. இதுக்கு பதில் பேசாமல் இருக்காரு. உடனே இங்கே ராஜலக்ஷ்மி சித்ராதேவியை திட்டுறாங்க. பாத்தியா சித்ரா, உன் பையன் கௌதம் என்ன செஞ்சிட்ருக்கான்னுட்டு, இந்த வீட்டில் மற்ற எல்லாரும் இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, இந்த குழந்தைய பற்றி அவங்க யோசிக்கவும் இல்லை, என்ன ரிசல்ட் வரும்னு அதை பற்றி அவங்க நினைக்கவும் இல்லை. ஆனால் கௌதம் தான் பேரில் எந்த தப்புமே வரக்கூடாதுன்னுட்டு குழந்தை இந்த வீட்டில் இருந்தால் தானே டெஸ்ட் எடுக்கணும், இந்த குழந்தையால் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக யாருக்கும் தெரியாமல் குழந்தைய தூங்கிட்டு இருக்கும்போதே வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். இதுக்கு அர்த்தம் என்ன, அப்போ இந்த குழந்தையோட அப்பா கௌதமாக இருக்க தானே நிறையா வாய்ப்பு இருக்குது. கௌதம் தப்பு செய்ய போய் தானே உண்மையை மறைக்கிறதுக்காக எப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நீ என்னவோ என் பையன் கௌதம் மேலே எந்த தப்புமே இல்லைன்னுட்டு என் வீட்டுக்காரர் என் பையன் அப்படின்னுட்டு எல்லார் மேலேயும் ரொம்ப தப்பாக பேசுனல்ல, இப்போ என்ன சொல்கிற கௌதம் செஞ்ச இந்த செயலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே சித்ராதேவிக்கு ஒன்றுமே பேச முடியல. எத்தனையோ முறை கௌதம் கிட்ட சொன்னேன், இந்த குழந்தை உன்னுடைய குழந்தையான்னுட்டு எத்தனையோ முறை கேட்டேன், ஆனால் அப்படியெல்லாம் இல்லைன்னுட்டு என்கிட்ட பதில் சொல்லிவிட்டு இப்போ குழந்தைய எங்கேயோ தூக்கிட்டு போகிறதுக்காக இவன் ஏதோ பெரிய திட்டத்தில் போட்டிருக்கான், இவனால் நானும் எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு பதில் பேச முடியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக சித்ராதேவி கௌதமை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. இங்கே தாத்தா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, கௌதம் மேலே தான் தப்பு இருக்குன்னு எனக்கும் தோணுதுன்னு சொல்ல, இங்கே உடனே சூர்யாவோட அப்பா ரொம்ப கோவமாக கௌதமை கூப்பிட்டு பலார்னு ஒன்று வைக்கிறாரு. என்னது இது, வீட்டில் உள்ள எல்லாரும் இவ்வளோ அமைதியாக அவங்கவுங்க வேலையை பார்க்கும்போது நீ மட்டும் இந்த குழந்தை இருக்கவே கூடாதுன்னு யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு வேலை செய்கிறேன்னா, இப்போயாவது உண்மையை சொல்லு, இந்த குழந்தையோட அப்பா நீ தானே அப்படின்னு இங்கே சூர்யாவோட அப்பா ரொம்ப கோவமாக கௌதம் கிட்ட கேட்க, கௌதம் அழுக ஆரம்பிக்கிறாரு.
நான் எந்த தப்புமே செய்யலை. எல்லாரும் என் மேலே சந்தேகப்படுறீங்க. அதுக்காக தான் இந்த குழந்தை இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எல்லார்கிட்டயும் இப்படி வசமாக மாட்டிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்பயும் சொல்கிறேன், இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் இந்த குழந்தையோட அப்பாவே இல்லை அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள யாரும் கௌதம் சொல்கிறத நம்பவே இல்லை. இங்கே கௌதம் சொன்ன எதையுமே நம்பாத வீட்டில் உள்ள எல்லாருமே கௌதமை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சூர்யாவோட அப்பாவும் இங்கே தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயும் நாம் டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட வேலையை செஞ்ச இந்த கௌதம் தான் இந்த அழகி குழந்தையோட அப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே டெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இனி இந்த குழந்தை கௌதம் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு கௌதமும் சித்ராதேவியும் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்காத கௌதம், என்னது இது, நான் ஏதோ இந்த குழந்தை இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு பிரச்சனை வருமோன்னு நினச்சி தான் கூட்டிகிட்டு போகணுன்னு பார்த்தேன். ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நான் தான் இந்த அழகி குழந்தையோட அப்பான்னு என் மேலே தான் எல்லா தப்பு இருக்குன்னு முடிவே எடுத்துருவாங்க போலயே. அது மட்டும் இல்லாமல் நான் நினச்சது ஒன்று, இங்கே நடக்கிறது வேறையால இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் கௌதமை நிற்க வச்சு வெளுத்து வாங்கினதால ஒன்றுமே பதில் பேச முடியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காரு கௌதம்.